Good day to you all. நாம் ஒரு மொழியை கேட்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, constant practice. அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை எவ்வாறு ஆங்கிலத்தில் பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? வெளிவருகின்ற தினமும் 10:30 மணிக்கு காலையில் வெளிவருகின்ற இந்த வீடியோவை பார்வையிட்டு இங்கு பயன்படுத்தப்படுகின்ற வாக்கிய அமைப்புகளில் தினமும் பேசக்கூடிய வாக்கியங்களை முடிந்தவரை உருவாக்கி பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. One day you can be fluent in speaking English. If you have any doubts, please do comment. I will help you. Now, let's move on to the video. அவன் வரும்போது அவனிடம் சொல்கிறேன். யாரோ ஏதோ காரியத்தை ஒருவரிடம் சொல்றாங்க. அப்ப நாங்க அதுக்கு என்ன பதில் சொல்றோம்? அவன் வரும்போது அவனிடம் சொல்கிறேன். இதனுடைய அர்த்தம் என்ன? இனித்தான் சொல்லுவேன். அவன் வரைக்குள்ள சொல்லுவேன். இவ்வாறு போது என்பதை நாம் when என்பதை பயன்படுத்தி சொல்வோம். இங்கு when என்பது வினா சொல்லாக வரவில்லை. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். WH question வேர்டாக நாங்கள் பயன்படுத்தவில்லை. ஆகையால் when என்பதற்கு அடுத்தா போல ஹெல்பிங் வேர்ப் பயன்படுத்த வேண்டும் என்ற சிந்தனை எங்களுக்கு தேவையில்லை. ஒரு சாதாரண வாக்கியமாகவே தான் சொல்வோம். வாக்கியத்தை சொல்லி பார்ப்போம். I will tell him. நான் அவனிடம் சொல்வேன். எப்போது? When he comes here. அவன் இங்க வரைக்க. I will tell him when he comes here. Again. I will tell him when he comes here. அவள் வரும்போது அவளிடம் கொடுக்கிறேன். அவளிடம் கொடுக்கிறேன். I will give her. I'll give her. எப்போது? அவள் வரும்போது. When she arrives here. I will give her when she arrives here. இதுவே இந்த பேக் அவளிடம் கொடுக்கிறேன் அவள் வரும்போது. இதை எப்படி சொல்லியிருக்கலாம்? I will give this bag to her when she arrives here. I will give this bag to her when she arrives here. அவர்கள் புறப்படும் போது அவர்களுக்கு அறிய தருகிறேன். ஏன்? ஏற்கனவே சொல்லி வச்சா சிலவளை மறந்தாலும் மறந்துடுவாங்க. அப்ப புறப்படையில நான் அவங்கள்ட்ட சொல்றேன், பிரச்சனை இல்லை, அறிய தருகிறேன். I will inform them. I will inform them. எப்போது? When they leave. When they leave. I will inform them when they leave. எல்லாம் பாய்ட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Amazing. I will inform them when they leave. நீங்கள் கால் பண்ணும்போது நினைவுபடுத்துகிறேன். நீங்க எனக்கு கால் பண்ணீங்க, அதை உங்களுக்கு நினைவுபடுத்துறேன் அப்படின்னு சொல்ல வேணும். I will remind you. I will remind you. நினைவுபடுத்துறது எப்படி சொல்லுவோம்? Remind. I will remind you when you call. I will remind you when you call. Again, I will remind you when you call. அவள் வருவாளா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அவள் வருவாளா இல்லையா எனக்கு தெரியாது. அதாவது இவ்வாறு 2 விதமான சாய்ஸஸ், தெரிவுகளை கூறுவதற்கு நாம் whether என்னும் சொல்லை ஆங்கிலத்தில் பயன்படுத்துவோம். இங்க நீங்க நன்றாக கவனிக்க வேண்டும். whether என்கின்ற உச்சரிப்பில் 2 சொற்கள் உள்ளன. வெவ்வேறான ஸ்பெல்லிங்ஸ் அண்ட் மீனிங்ஸ் உள்ளவை. அதாவது அர்த்தமும் வேறு வேறு, எழுத்துக்களும் வெவ்வேறானவை. இவ்வாறான சொற்களை நாம் ஹோமோஃபான்ஸ் அப்படின்னு சொல்வோம். ஃபோன் என்ற என்ன? ஒலி. ஹோமோஃபோன் ஒரே விதமான ஒலி கொண்டவை. WEATHER வெதர் அப்படின்னு சொன்னா வானிலை என்பதை குறிக்கும். WHETHER வெதர் என்பது 2ல எது அப்படின்னு சொல்லி தெரிவுகளை குறிப்பதற்கு பயன்படுத்துவோம். இப்ப வாங்க வாக்கியத்தை சொல்லி பார்ப்போம். அவள் வருவாளா இல்லையான்னு எனக்கு தெரியாது. I don't know. எனக்கு தெரியாது. Whether she comes or not. I don't know whether she comes or not. எல்லாரும் எப்படி சத்தமா சொல்லி பாருங்க. Very good. I don't know whether she comes or not. நான் பூங்காவுக்கு போகலாமா இல்ல வீட்டுல இருக்கலாமான்னு தெரியல. போரிங்கா இருக்குது.
பூங்காவுக்கு போகலாமா, வீட்டிலேயே தான் இருக்கணுமா தெரியல. I don't know whether to go to the park or stay at home. I don't know whether to go to the park or stay at home. Again, I don't know whether to go to the park or stay at home. இப்போதே அவள் சாப்பிட வேண்டுமா அல்லது பிறகா என்று அவளுக்கு நிச்சயம் இல்லாம இருக்கு. ஏதோ ஒரு சாப்பாட்டை கொடுத்துருக்குறாங்க, அதை இப்பவே சாப்பிடணுமா இல்ல பிறகான்றது அவளுக்கு நிச்சயம் இல்லாம இருக்கு. ஏன் சில சாப்பாடு சூடா சாப்பிடறதுதான் நல்லா இருக்கும், எல்லா நேரம் சொன்னா புளிச்சு போயிரும். அப்ப அதுக்கு என்ன செய்யணும்ன்றது அவளுக்கு ஷுவர் இல்லாம இருக்கு. She is not sure. She is not sure she should eat now or later. She is not sure whether she should eat now or later. வாய்விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Splendid. இப்ப எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. She is not sure whether she should eat now or later. வெப்பமாக இருந்தாலும் குளிராக இருந்தாலும் நான் உங்களுடன் வருவேன். நான் உங்களுடன் வருவேன். எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. Please comment your answer. Very good. அது வரைக்கும் நான் படித்துக் கொண்டிருந்தேன். யாராவது ஏதாவது நேரத்தை பத்தி கதை கேட்கல, நாங்க என்ன சொல்றோம், அது வரைக்கும் நான் படித்துக் கொண்டிருந்தேன். இது எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? அது வரைக்கும். Until then. Until என்ற என்ன? வரை. அது வரைக்கும் until then. நாங்க பேச்சு வழக்குல சொல்லிக்க till then அப்படின்னு பயன்படுத்தலாம். எப்படி பயன்படுத்தலாம்? till then. எழுதும் போது until then என்பது பயன்படுத்துவதுதான் நல்லது. I was studying. படித்துக் கொண்டிருந்தேன். I was studying. அது வரைக்கும். Until then or till then. I was studying till then. Again, I was studying till then. அது வரைக்கும் அவள் தூங்கிக் கொண்டிருந்தாள். அது வரைக்கும் அவள் என்ன செய்துட்டு இருந்தா? தூங்கிட்டு இருந்தா. She was sleeping until then or she was sleeping till then. எல்லாரும் வாய்விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Very good. She was sleeping till then. She was sleeping till then. அது வரைக்கும் அவர்கள் அங்கே காத்து கொண்டிருந்தார்கள். என்ன செய்துட்டு இருந்தாங்க? அங்க காத்துட்டே இருந்தாங்க. They were waiting there. They were waiting there till then. They were waiting there till then. Again, எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. They were waiting there till then. அது வரைக்கும் அவன் கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தான். Please comment your answer. Very good. இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? When என்பதை பயன்படுத்தியோ, whether என்பதை பயன்படுத்தியோ, till then என்பதை பயன்படுத்தியோ நடைமுறை வாழ்க்கையில் பேசக்கூடிய வாக்கியங்களை சிந்தித்து பாருங்கள், எழுதி பாருங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Then it will be helpful for other viewers, and if you have any mistakes or doubts, definitely I will help you. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமாயின் மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு முடிந்தவரை மற்றவர்களுடனும் ஷேர் பண்ணி கொள்ளுங்க. இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.